என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபத்திரவத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். பிரியமானவர்களே, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உபத்திரவ காலங்களிலே ஒரு காரியத்தை நிச்சயமாய் அவர் வைத்திருக்கிறார். அது என்னவென்றால், கிறிஸ்துவின் அன்பில் தன்னை காத்து கொண்ட அனுபவம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. உபத்திரவத்திலே கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருங்கள், கிறிஸ்துவின் அன்பை காத்து கொள்ளுங்கள். இதுதான் இந்த நாளினுடைய தலைப்பு. உபத்திரவத்திலே கிறிஸ்துவின் அன்பிலே நம்மை காத்துக்கொள்வோம். அப்போ என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவருடைய அன்பை மட்டும் இழந்துடாதீங்க. ஏன் ஆண்டவரே, நான் இவ்வளோ நேசிச்சேனே, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் மேலே கோவப்பட்டுட்டீங்கன்னா, அதை குறித்து கேள்வி கேட்டு முறுமுறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அவர் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம். உபத்திரவப்படுறதுனால தேவன் நம்ம மேலே அன்பா இல்லை அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. ஒன்று, சில உபத்திரவங்கள் நான் இன்னும் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை அதிகப்படுத்துவதற்கு உதவியாக மாறும். சில உபத்திரவங்கள் கிறிஸ்துவின் அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேனா என்ற ஒரு பரீட்சையை ஆண்டவர் வைக்கிறார். அதில் நம்ம ஜெயித்து இன்னும் அடுத்த நிலைக்கு போவதற்கு அது ஏதுவாக மாறும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த உபத்திரவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்காமல் பார்த்து கொள்ளுங்க. யாரும் எந்த காரணத்தை கொண்டும் அவருடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்க இடம் கொடுத்துடாதீங்க. அவருடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பு உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு உபத்திரவத்தில் சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இங்கே வாசிக்கிறோம், இந்த பிரச்சனை எல்லாவற்றிலும் அவர் சொல்றார் பாருங்க, 38 வாசிக்கிறேன். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் மரணமே ஆனாலும், உபத்திரவம் தான் இந்த உபத்திரவத்தின் பட்டியலை போடுறாரு இல்லையா, மரணமே ஆனாலும் வேற எதுவா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க மாட்டார். இந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவின் அன்புக்குள் என்னை காத்துக்கொண்டேன். எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக அவர் பட்ட உபத்திரவம், பாடு, இத்தனை அவமானங்களை எனக்காக சகிக்கும் போது கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறேன், கொஞ்ச கால உபத்திரமம், ஏன் இன்னைக்கு நம்ம சோர்ந்து போகணும்? பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்புக்குள் நம்மை காத்துக்கொள்வோம், அந்த அன்பிலே நிலைத்திருப்போம். ரோமர்கள் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும். இன்னைக்கும் அவருடைய அன்பு கூறுறோம், அவர் அன்பு எனக்குள் இருக்கிறது, நான் அவரில் அன்பு கூறுறேன். அப்போ இந்த உபத்திரவத்தை குறித்து நான் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இது ஒரு நன்மைக்காக தான். அதனால தான் நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்வதற்கு காரணம், நான் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு, அவர் என்னிடத்திலே வைத்திருக்கிற அன்பு. அப்போ இந்த அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா யாரும் என்னை அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது அப்படின்ற நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஒருவேளை இன்னைக்கு அந்த அன்பை நீங்கள் ஒருவேளை தொலைச்சிட்டு, அந்த ஆதி அன்பு எங்கே அப்படின்னு இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருந்தாருன்னா, ஏன் இன்னைக்கு திரும்ப அந்த ஆதி அன்புக்கு வரக்கூடாது? ஆதி அன்பிலே நிலைத்திருந்து, ஆதி அன்பிலே காத்து கொண்டு, ஒரு நாளும் அந்த அன்பை மட்டும் இழந்துடாதீங்க. எப்போல்லாம் நேரம் கிடைக்கோ அப்போல்லாம், அன்று நேசிக்கிறேன், உங்கள் மேலே நான் அன்பாக இருக்கிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்களேன். அந்த உபத்திரவம் வர 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 அந்த அன்பு அதிகமாகட்டும், அவர் அன்பு அதிகமாகட்டும். ஆண்டவர் எனக்கு கிடைச்ச பாக்கியம்னு சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த உபத்திரவ நாட்களில் அந்த அன்பிலே நான் காத்துக்கொள்ள, அந்த அன்பிலே இன்னும் வேரூன்ற, அந்த அன்பை நான் இன்னும் மேலே கொட்ட நான் விரும்புகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த அன்பு இன்னும் அதிகமாக அதிகமாக தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய அனுபவங்களிலும் ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். எனவே ரோமர் 8:38-39 இந்த நாளுக்குரிய மனப்பாடமாய் குறித்துக் கொள்வோம். இதை உணர்ந்து நம்ம சொல்லுவோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளும் இன்னைக்கு பவுலை போல சொல்லணும். நான் ஆசைப்படுறேன் இவைகள் எல்லாவற்றிலேயும் இல்லையா, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களால் முற்றும் ஜெயம் கொள்வர்களாக இருக்கிறோம். காரணம் என்னென்னா, என்ன தான் வந்தாலும், உயர்வோ தாழ்வோ நாசமோ மோசமோ எதுவானாலும்
கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்ற நிச்சயம் எனக்குள் இருந்தால் நாமும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருப்போம். உலகத்தை ஜெயித்தவர் சொல்லுகிறார், திடன் கொள் என்று. எனவே கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கும் போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாமும் ஜெயிப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தாப்பனே, உபத்திரவ நாட்களில் கிறிஸ்துவின் அன்பிலே எங்களை காத்துக்கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எப்போதும் கிறிஸ்துவின் அன்பு எங்களில் ஊற்றப்பட்டிருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அந்த அன்பிலே வேரூன்ற, அந்த அன்பிலே ஓங்கி வளர எங்களுக்கு கிருபை தாரும். அர்ப்பணிக்கிறோம், உடைய நாம மகிமைப்படுவதாக. உபத்திரவ காலங்களில் நாங்கள் எப்படி வாழணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். எந்த உபத்திரவத்திலும் நாங்கள் உங்கள் மேலே உள்ள அன்பை மட்டும் இழந்துடவே கூடாதுப்பா. உதவி செய்யுங்கப்பா. தாழ்த்தி உங்கள் கரங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.